அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதர்மென் வானிலை ஊடக நேயர்களுக்கு மதிய வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி ஆடி மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை மதிய வணக்கம். ரைட்டுங்களா? அது அதிகாரப்பூர்வ வானிலைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரைட்டுங்களா? எல்லாருக்கும் சொல்லுங்கள் உண்மையான அறிக்கைன்னு. ரைட். இப்போ 2ஆம் தேதியிலேருந்து மழை பெஞ்சு 8ஆம் தேதி வரைக்கும் கொட்டணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தோம். மழை பேஞ்சுது, ஒரு நாள் பேஞ்சுது. 1ஆம் தேதியே பேஞ்சுது, ஒரு 7.5 சென்டிமீட்டர் டெல்டாவில். அதுக்கப்புறம் டெல்டாவில் ஒதுக்கியும் இருக்குது. இப்போ மழை பெய்யல. மழை விலகி போயிடுச்சா? அவ்வளோதான் மழையா? இனிமேல் மழை பெய்யாதா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தான் இந்த காணொலி. அதாவது இந்த மேலடுக்கு சுழற்சிங்கிறது அப்படியே தடுமாறிக்கிட்டே இருக்குங்க. அப்படியே ஒரு மாதிரி தடுமாறிக்கிட்டே இருக்கும். எங்கே போகிறதுன்னுலாம் கரெக்டாகலாம் சொல்ல முடியாது. அது கீழடுக்கு சுழற்சி கடலில் நிலைபெற்றால்தான் இப்போ அதை கரெக்டாக சொல்ல முடியும். இப்போ மேலே போயிருக்கு, வடக்க போயிருக்கிறதுனால அது கடல் ஓரத்தில் பெய்தான்னா அதுவும் இல்லை, நடுவில் போய் தான் பெய்யுது வடக்கையும். கீழே 2 தென் அரைக்கோளத்தில் 2 சுழற்சியை பார்க்கலாம். இதை காற்றை கட்டுப்படுத்துறது அருமையான விஷயந்தான் அது. அதனால் மழை நமக்கு விலகி சென்றிருக்கிறதே தவிர விட்டு செல்லவில்லை. அதாவது இன்றைக்கே கூட அதை இப்போயே மழை மேகங்கள் உருவாக ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் வடக்க இருக்குது, அதாவது பாண்டிச்சேரிக்கு வடக்க இருக்குது. டெல்டாவில் மயிலாடுதுறை வரைக்கும் இந்த மழை இன்றைக்கி பெய்யலாம். நாளைக்கு நிச்சயமாக மேலடுக்கு சுழற்சி தெற்கு நோக்கி நகரும். அதற்காக தான் இது டெல்டா கடலூர் வழியாக தான் அது மேலடுக்கில் கடந்து செல்லும். இதே நேரத்தில் 6-7 இன்னொரு சுழற்சியும் சேர்ந்துக்க போகுது தென் மாவட்டங்கள் வழியால். அதை நீங்கள் பார்க்கலாம். அது அதை கட்டுப்படுத்தி என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, காற்று குவிதலை டெல்டாவில் ஏற்படுத்தும். மிக கனமழை வாய்ப்பு என்பது டெல்டாவில் விட்டு போகவில்லை. திரும்ப சொல்கிறேன். நிறையா பேர் ஃபோன் வந்துருச்சு. நேற்று 18ஆம் பேர் இல்லைங்களா, கொஞ்சோண்டு வேலை, அதனால் கொஞ்சோண்டு அதை நான் போட முடியல. அதற்காக கொஞ்சம் மன்னிக்கணும். அதாவது நிச்சயமாக மழை இருக்குது. என்னடா 2 நாள் சொன்னாலும் மழை பெய்யலையே. மேலடுக்கு சுழற்சி அவ்வளோ சீக்கிரம் கணிச்சிட முடியாது. ஆனால் அப்படியும் நிறைய இதை வச்சுட்டு கணித்து நிச்சயமாக இந்த மழை நமக்கு பெய்யும். வடகடலோரங்கள்லேயும் பெய்யும், டெல்டாவிலையும் பெய்யும், வேதாரண்யம் முனையம் வரைக்கும் பெய்யும். அதாவது இன்றைக்கி பெய்யாட்டால் கூட 5, 6, 7, 8 6, 7, 8 நிச்சயமான மழை. நீங்கள் பாருங்கள், நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம வழியாக தான் அது போக போகுது. அதனால் கொட்டி தீர்த்துரும். ஒரு 4 மணி நேரம் பெஞ்சால் கூட என்னுடைய கணக்குப்படி ஏற்கனவே ஒரு 7 சென்டிமீட்ரு பெஞ்சிடுச்சு. இன்னும் 20 சென்டிமீட்டர் மழை டெல்டாவில் இருக்குது. இது நான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கிற மேப்பு 1.5, அதாவது 5000 ஃபீட்டு ஹெச்பியை அதாவது 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ளது. இந்த மேலடுக்கு சுழற்சி அதான் பிரச்சனை. இப்போ 500 ஹெச்பியாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், கரெக்டாக சரியாக மேப்லேயே தெரியும். நம்மளது விண்டி ப்ரீமியங்கிறதுனால நம்ம அதை போட்டு எடுக்கிறோம். ரைட்டுங்களா? அதனால் நிச்சயமான மழை வாய்ப்பு இருக்குது. திரும்ப சொல்கிற விஷயம் அதுதான். இன்றைக்கி சாயங்காலமே டெல்டாவில் மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தெற்கு டெல்டாவில் ஒதுக்குனா கூட வடக்கு டெல்டாவில், அதாவது மயிலாடுதுறை நாகப்பட்டினம் வரைக்கும் கூட மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடற்கரை ஓரத்துங்களை ஒதுக்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படிங்கிறது தான் திரும்ப நான் சொல்கிறேன். நிச்சயமாக 9ஆம் தேதி வரைக்கும் மழை தூரிடுச்சு, துணிச்சலாக அறுத்துடலாம், சாயங்காலம் வரைக்கும் அறுவடை இருக்குது அப்படிங்கிறவங்களாம் நிச்சயமாக செய்யாதீங்க. நான் கெடுத்ததாக இருக்கட்டும். அது என்ன சொல்கிறது, 10ஆம் தேதி வரைக்கும் ஒரு கடுமையான மழை, 9ஆம் தேதி வரைக்கும் நிச்சயமாக ஒரு மழை எதிர்பார்த்தே தீர வேண்டுங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்குது. மேலடுக்கு சுழற்சி நம்ம விட்டு கொஞ்சோண்டு விலகி சென்றிருக்கு. எங்கள் வடக்க விலகி சென்றிருக்கு. அது வட கிழக்கில் விலகி சென்றிருக்கு. அது ஒரு தென்மேற்காக அது நகர்ந்து டெல்டா கரையோரங்களில் 2 நாள் ஆட்டம் காட்டி 6-7 அந்த 2 நாள் ஆட்டத்திலேயே கடுமையான மழை நமக்கு பெஞ்சிரும். அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு கடுமையான மழை நமக்கு இருக்குது. அது நிச்சயமான ஒரு மழையாக நமக்கு இருக்கும் என்பதில் எந்தவித ஒரு சந்தேகமும் இல்லை. அதனால் மழை இல்லையா, இதோட போயிடுச்சா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன், நிச்சயமான மழைங்கிறது நமக்கு இருக்குது. இது மேலடுக்கு சுழற்சி விலகி சென்றிருக்கு. நிச்சயமாக நமக்கு வரும். அது இப்போ கணிக்க முடியாது, இருந்தாலும் கணிச்சு தான் நாங்கள் சொல்கிறோம். அதுக்கப்புறம் இது பாருங்கள், இதை என்சாம்பிள் எடுத்தும் பார்த்துட்டா எல்லாமே இதான் சொல்கிறாங்க. அதாவது
யார் வந்து வானிலை அறிக்கை சொல்லாகணும், என்சாம்பிள் இதெல்லாம் பார்க்காம சொல்லவே முடியாது. வந்துட்டு நம்மக்கிட்ட பெரிய கருவி நாம ஒண்ணு தனியா சேட்டலைட்ட விட்டு வச்சுருக்கோம். அதெல்லாம் கிடையாது. இதெல்லாமே டிபெண்ட் பண்ணி இதுதான் ஆராய்ச்சி. நான் ஆராய்ச்சி பண்ணுறேன்னா இதுதான் ஆராய்ச்சி. இதில் வந்து பண்ணி சொல்கிறது தான். அதனால் டெல்டாவில் நிச்சயமான மழை இருக்குது. 6, 7, 8 அது மேலே காட்ட முடியல. நிச்சயமான அதை பார்த்துருப்பீங்க. நிச்சயமான மழை நமக்கு இருக்குது. வட உள் மாவட்டங்கள்லேயும் கனமான மழை காட்டுது. ரைட்டுங்களா? டெல்டாவில் மழை விட்டு போகலை, மழை இருக்குது, நிச்சயமான மழை இருக்குது. அது வந்து சுழற்சி தெற்கு தான் வந்து ஆகணும். ஏன்னா இந்த தென் அரைக்கோளத்தில் இருக்கிற 2 சுழற்சிகள், அதாவது தென் அரைக்கோளத்தில் 2 சுழற்சிகளையும் அந்த காற்றை கட்டுப்படுத்தி இங்கே தான் அதை இழுக்கும். அந்த லோ வந்து நிச்சயமாக இங்கே தான் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் மனம் தளர்ந்துடாதீங்க. டெல்டாவில் மழை இல்லாமல் மழை போயிடுச்சோ அப்படிங்கிறது எல்லா என்சாம்பிளுமே உங்களுக்காக தான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டு பார்த்தேன். ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ் வந்துருச்சு. சார் இருக்கா சார்னு சொல்லிட்டு நான் வெளி வேலையில் இருந்ததுனால ஃபோன் எடுக்க முடியல. ரைட்டுங்களா? அதனால் வந்து நிச்சயமாக மழை இருக்குது. அதனால் மழை இல்லை அப்படி சொல்லிட்டு வெயில் வந்துருச்சுன்னு நிச்சயமாக மப்பு மூடலிங்க. இன்றைக்கி வந்து வெயில் அடிக்குது, வேக்காலமாக இருக்குது. அதனால் இன்றைக்கி சாயங்காலமே மழை எதிர்பார்க்கலாம். 5, 6, 7, 8 நிச்சயமான மழை எதிர்பார்க்கலாம். மழை வாய்ப்பு டெல்டாவில் விலகி சென்றிருக்கிறதே தவிர விற்று சென்றவில்லை. அதனால் வந்து உள் மாவட்டங்களில், வட உள் மாவட்டங்கள்லாம் கனமழை காத்திருக்கிறது. டெல்டாவிலையும் கடற்கரையோடும் கனமழை இருக்கிறது. புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.